ஹாய் காய்ஸ், சந்தோஷ். இன்னைக்கு கடையில் பார்த்தீங்கன்னா நானும் லோகேஷ் ப்ரோவும் 1v1 PvP தான் விளாட போகிறோம். அதுதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறீங்க. நம்ம இரநீகர் ப்ரோ தான் லோகேஷ் ப்ரோ. நிறைய பேர் அவர் சேனலில் பார்த்துருப்பீங்க. அவர் கூட தான் இப்போ நம்ம விளாட போகிறோம். பார்த்திங்கன்னா இதுதான் பேட்டில் கிரவுண்ட் ஏரியா, பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அவர் கூட தான் விளாட போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்ட் ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம். சரி காய்ச்சி பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சாச்சு. ஓகே, இப்போ அவரை நான் விளையாட சொல்லிட்டேன். வாங்க விளையாடலாம். இப்போ அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண போகிறோம். நெட்டு ஸ்லோவாக இருக்குன்னாரு. நல்லா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி காய்ச்சி, இப்போ நானும் அந்த ப்ரோவை ஆரம்பிச்சிட்டோம். அவர் ப்ரோவை அடிக்க ஆரம்பித்தார். நானும் எப்படியாவது அடிச்சிடலான்னு போயிட்டுருந்தேன். ஆனால் நான் அடி உழுகலை. அவர் லாவா பாக்கெட் யூஸ் பண்ணார். ஆனால் என்கிட்ட சொல்ல. சரி, நான் எடுத்து அந்த லாவா பாக்கெட் மேலே விழு வச்சிடலான்னு பார்த்தேன் அவரை. ஆனால் விழு வைக்க முடியல. இப்போ ஒரு வில்லு அம்பு வச்சு தான் அடிக்க போகிறேன். அந்த வில்லு அம்பு அடிக்கிறதுக்குள்ளே கிட்டக்க வராரு அவர். இப்போ அவர் லாவா பாக்கெட் யூஸ் பண்ணாலும் சுற்றிட்டு வந்துட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு அவருக்கா எனக்காக தெரியல. எனக்கு தான் நினைக்கிறேன். அவன் எனக்கு தான் ஒரு ரொம்ப பெரிய டேமேஜ் கொடுக்கும். இந்த பார்த்தீங்களா எவ்வளோ ஹார்ட்க்கு வந்துச்சுன்னு. பார்த்திங்கன்னா அவர் நல்லா அடிக்கிறார். தாண்டி அடிச்சனால எனக்கு மண்டையிலே விழுதுனால கொஞ்சம் இது டேமேஜ் ஆகுது. அவர் கிட்டக்கு வந்தால் மேட்ச் வச்சு யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் கிட்டக்க வரல. பார்த்திங்கன்னா நான் நேரடியாக போய் அடிக்கலாம் தான் பார்த்தேன். ஹங்கர் பார் திரும்பி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு இது இல்லைன்னு சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அவர் அடிச்சிருப்பார். இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டு அவர் வின் பண்ணியிருப்பார். அவ்வளோதான், என் ஹார்ட்டு முடிஞ்சிருக்கும் பாருங்கள், நீங்களே பாருங்கள். அவ்வளோதான், நான் இதில் ஏறி போயிட்டு இருந்தேன். அப்புறம் நானே சரி அவுட் ஆயிடலாம், இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, அடுத்த ரவுண்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்கலான்னு தான் பார்த்தேன். சரி, ஆனால் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாரு பாருங்க அந்த பேட்டில் கிரவுண்டை. கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுன்னே தெரில. ஆனால் எனக்கு செல்லு வர ரொம்ப ஹெல்லாக ஆச்சு. அப்படி நான் கீழே விழுந்துட்டேன். அந்த பிளாக் மேலே தாண்டலான்னு பார்த்தா கீழே விழுந்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு ரீஸ்பான் செக் பண்ணிட்டேன். இதான் வயசு கஷ்டமாக பார்த்துக்கோங்க. இங்கே ரூல்ஸ் இது போட்டுருவாங்க, ரூல்ஸ் எல்லாம் வச்சுருவாங்க. ஓகேவா, இப்போ நம்ம வெளியே போய்க்கலாம். இங்கே நிறைய பொருள் இருக்கும். இப்போ கீழே போனோம்னா ஸ்லைம் பிளாக் இருக்கும். அப்படியே கீழே வந்துடலாம். கீழே வந்தீங்கன்னா இன்சைட் போகணும். இன்சைட் போனீங்கன்னா இது மாதிரி லைட்டு செட்டப் வர மாதிரி லோகேஷ் ப்ரோ ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்துருக்கும். இந்த ப்ரெஷர் பிளிக் பண்ண காலை வச்சா இன்விசிபிள் பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். அது நீங்கள் வர்ற வரைக்கும் மட்டும் தான், அப்புறம் போகிற வரைக்கும் இதாகாது. ஓகே கைஸ், இப்போ ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா நான் வில்ல வச்சு ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவரும் ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா அவர் கணக்கு செகண்ட் ரவுண்டு, ஃபஸ்ட் ரவுண்டு அவர் ஜெயிச்சிட்டாரு. செகண்ட் ரவுண்ட் நான் ஆடணும். அவர் பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்டு ஜெயிப்பாரா இல்லை நான் ஜெயிப்பேன் தான் இது. 3 ரவுண்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னரு. பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சு அடிச்சுட்டு இருந்தார். அவரை கொஞ்ச நேரம் அடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு லைட்டாக ஹேங்காக வச்சு பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில். இப்போ கூட ஹேங்காக இருக்கும். இப்போ அவர் அடித்தார், நல்லா அடிச்சிட்டாரு. அவர் சூப்பராக அடிக்கிறாரு. PvP நல்லா கொஞ்சம் அடிக்கிறாரு. பார்த்திங்கன்னா அவர் அடிச்சுட்டு இருந்தார். அந்த ஸ்வாடை வச்சு டைமண்ட் ஸ்வாடை வச்சு அப்படி அடித்தார். நான் விண்டு சார்ஜ் வச்சு யூஸ் பண்ணலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே 1 HP 2 HPயில் முடிச்சார். பின்னாடி முடிச்சார் கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்ட்ரடியூஸ்டாக வந்தாச்சு. பார்த்திங்கன்னா அவர் கிராஸ் பிளாக் வச்சு பண்ணிகிட்டு இருந்தார். வெளியே கீழே வாப்புடுவோம் மாறுவோம் அப்படின்னு இந்த வரையும் ப்ரோன்னு கீழே இறங்கிட்டு இருந்தார். சரி ப்ரோ ஆடலாமா ப்ரோன்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டேன் நான். அவர் டெவில் ப்ரோ வேறு கொடுக்க வந்துட்டு இருந்தார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சிட்டேன். ஆடலாமா ப்ரோன்னு வீசில் கேட்டே இருந்தேன். வேணாம் ப்ரோ வேணாம், கொஞ்ச நேரம் ப்ரோ நான் இன்ட்டு மட்டும் ஏற்றிக்கிறேன், நெட்டில் ப்ரோ அப்படின்னாரு. சரி சொல்லிட்டு மேலே தூக்கி பார்த்து விட்டுட்டேன். சரி சொல்லிட்டு தூரம் போயிட்டு ஆரம்பிக்கலாமா ப்ரோன்னு கேட்டேன். அவரும் ஆரம்பிக்கலாம் ப்ரோ அப்படின்ட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா நான் தான் ஜெயிச்சிருப்பேன். அவர் நெட்டு ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே விட்டார். கீழே விடல சார், செகண்ட் ரவுண்டில் கீழே விழுந்துருப்பார். ஃபஸ்ட்டு ரவுண்டு பார்த்திங்கன்னா நான் ஜெயிச்சிருப்பேன். இவர் வேறு 2 பேரில் வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்வாடை வச்சுட்டு பார்த்த உடனே ஓடிட்டார். ஓடிட்டே இருப்பாங்க, மேலெல்லாம் போகிறாரு. கிரிக்கெட் மோட் யூஸ் பண்ணி மேலெல்லாம் போகிறாரு. சரி ஜாஸ்தி அடிச்சு பார்த்திங்கன்னா அவர் நான் விளாட்லாமா ப்ரோ, என்ன ப்ரோ கிரியேட்டிவ் மோடில் மேலே தாண்டி போகிறேன்னு கேட்டேன்.
அவர் பேட்டிங் போல் இருக்கிறாரு ப்ரோ அப்படின்னாரு. சரி சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன் கைஸ் மேட்ச்சு. அப்போ அவர் மேலே பார்த்துட்டு இருந்தார். அப்படியே நான் அடித்தேன். அடி வாங்கினார். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு ஆரம்பிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ப்ரோ அவரும் ஆரம்பிச்சிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அவரும் ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தீங்கன்னா வந்து நான் தாண்டி அடி வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் ஒர்க் ஆக மாட்டேன். அவர் கிட்ட கண்டுக்கு தான் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் லாவா வச்சு அடித்தாரு. ஆனால் நான் தப்பிச்சிட்டேன். அவர் போட்ட லாவால் நான் தப்பிச்சுதான் இருந்தேன். அவர் இது பண்ணுற மாதிரி போடல. ஓகே ப்ரோ இப்போ வந்து அவருக்கும் இப்போ வந்து நான் தாண்டி ஒரு அடி வைப்பேன். அவர் கொஞ்சம் போவார். நான் தாண்டி வைப்பேன் லைட்டாக. தாண்டோன்னா எப்படின்னு தெரியல. ஆனால் எனக்கு கொஞ்சம் டேமேஜ் குறைச்சி விட்டார். இப்போ கூட குறைச்சி விட்டார். பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடிச்சிருக்காரு பாருங்கள். தாண்டி ஒரு அடி வச்சுட்டேன். அவருக்கு டேமேஜ் போயிருக்கும் இல்லை பக்குன்னு நினைக்கிறாரு. அவர் அடிச்சார் பாருங்க. இந்த ரவுண்டு அவர் லாவால் தள்ளிவிடலான்னு பார்த்தேன். ஆனால் அவரை நான் சாவடிச்சிட்டேன். அவர் ஹெல்த்து முடிஞ்சிச்சு. நான் ஹெல்த்து இருக்கிறதே தெரியல. அவருக்கு ஹெல்த்து ஃபுல்லாக்கி நினச்சி நான் ஓட்டு கிடச்சி அவரை முடிச்சிட்டேன். இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் வின் பண்ணிட்டேன். ஓகேவா? சரி க்ரீப்பர் இருக்குது. அந்த க்ரீப்பர் அடிக்கலான்னு சொல்லி அடிச்சுட்டு இருந்தேன். அவரும் இருபுறம் நானும் வரேன் ப்ரோ அப்படின்னாரு. வந்துட்டு ப்ரோ அப்படின்னாரு. அடிக்காது கிட்ட கொண்டோடனே அடிக்காது ப்ரோன்னாரு. சரின்னு சொல்லிட்டு அடிக்கலை. அந்த க்ரீப்பர் அடிக்கலான்னு சொல்லி அடித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி லாவை போட்டு விட்டார். லாவை மாதிரி எடுத்துட்டாரு. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் போயிட்டு கொஞ்சம் சுற்றிட்டு இருந்தார். சரி ப்ரோ ஆரம்பிக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆரம்பிக்கலாம் ப்ரோ அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே ப்ரோ நான் ஆடுறேன் ப்ரோ அப்படின்ட்டு நான் ஜம்ப்புன்னு அடிக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் ப்ரோ ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னாரு. சரின்னு சொல்லி வெயிட் பண்ணேன். அப்புறம் வா ப்ரோ விளாட்லான்னு சொல்லிட்டு விளாட ஆரம்பித்தார். தாண்டி அடிக்கிறதுனால நான் நல்லா டேமேஜ் போச்சு. இந்த இடத்துல பாருங்கள், நான் பெரிய பார்க்கோடிஸ்ட் மாதிரி நான் தாண்டிட்டு கிடப்பேன். அவர் அடிச்சுக்கிட்டே இருப்பார். பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்துன்னு. இப்போ வந்து நான் வந்து ஜம்படி ரெடி வைப்பேன். ஆனால் அவர் வச்சுருவார். எனக்கு டேமேஜ் போச்சு. அவருக்கு போச்சா இல்லையான்னு தெரியல. மறுபடியும் வச்சுக்கிட்டே இருப்பார். நான் நேராக இந்த பார்க்கோடிஸ்ட் மாதிரி, அதாவது இந்த டெக்னாபிளில் தெரியுமா, மேடை வச்சு சென்டர் விளாடுவாங்கள்ல, அது மாதிரி விளாட்ற மாதிரி நான் தாண்டிட்டு இருந்தேன். ஃபுட்டு கொஞ்சம் சாப்பிட்டு விளாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த இடத்துல ஸ்டக்காக நின்னார். எனக்கு என்னன்னு தெரியல. நெட்டு ஸ்லோவாக இருக்குங்கிறோன்னு கூட சொல்லிட்டு இருந்தார் போல. ஆனால் இப்போ சொல்லலை. சரி எதுவுமே சொல்லன்னு சொல்லி அடிக்க ஆரம்பித்தேன். அவரே கீழே விட்டார் காய்ஸ். நான் அடிக்க கூட இல்லை, அவரே கீழே விட்டார். நான் 2 விட்ட போவும் 2 விட்ட ஆரோவும் கீழே விழுந்துருச்சு. சரி இந்த மேட்ச் யார் வின்னுன்னு தெரியல. அவரும் ஈஸி விட்டு வெளியே போயிட்டார். சரின்னு சொல்லிட்டு நானும் வெளியே போயிட்டேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பர். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.